பணம் கட்டாத இருக்கக்கூடிய மாணவர்களை ஸ்கூலுக்கு வெளியே நிப்பாட்டுறது, இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டுகள் வருது. இந்த இடத்த அவங்க பணம் கட்டுறதுக்கு யோசிக்கிறாங்க, சிஎஸ்ஆர் ஃபண்ட் கொடுக்கறதுக்கு வர்றாங்க. ஸோ இந்த கான்ட்ரவர்சி இருக்கு. நான் அதான் இந்த தனியார் சங்கம் அமைப்பில் நான் பேசும்போது சொன்னேன், நான் உங்களுடைய நீங்கள் ஒரு பிஸ்னஸாக பார்க்கலாம், இல்லை பிஸ்னஸ் ப்ராஃபிட் பார்க்கலாம், லாஸ் பார்க்கலாம். இது கடந்து இந்த எஜுகேஷன் ஒரு ஃபீல்டு எடுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டதுக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள். ஏன்னா சமுதாயத்திற்கான ஒரு சேவையாகத்தான் நான் பார்க்குறேன். ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபீஸ் கட்டாமல் இருக்கக்கூடிய நேரத்திலேயாக இருந்தாலும் சரி, இல்லைனா வந்து டிசி கொடுக்க மாட்டேன்னு சொல்லாது, அது நீங்கள் நம்ம அதை செய்யக்கூடாது என்பதையும் நான் அதில் வலியுறுத்தி தான் அதில் நான் பேசியிருக்கேன். நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நாங்கள் அந்த பணத்தை ஆக்டுக்கான அந்த பணத்தை நாங்கள் நிறுத்தி பிள்ளைங்களை எங்கள் பக்கம் கொண்டு வரதை காட்டிலும் எல்லா பிள்ளைகளுக்கும் நம்முடைய குமுதம் டிவி மூலமாகவும் நான் சொல்கிறேன், நான் இவ்வளோ சாதனைகள், இவ்வளோ திட்டங்கள் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்டுக்கிற திட்டங்கள் நாங்கள் கொண்டு வந்திருக்கணும். எங்களுடைய அரசு பள்ளியை நோக்கி உங்கள் பிள்ளைங்களை சேர்க்கறதுல பணிகளை நீங்கள் உங்களை ஈடுபடுத்திக்கணும்னு ஆசைப்படுறேன்.